أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. கடந்த ஹுத்பாவில் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது திருக்குரானின் மகத்துவம் மற்றும் முக்கியத்துவம் பற்றிய வழிகாட்டல்களை எடுத்து கூறியிருந்தேன். இன்று இது தொடர்பாக மேலும் சிலவற்றை எடுத்துரைப்பேன். திருக்குரானின் அருள்கள் மற்றும் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தவாறு தஹ்ஃபா கைசரியா என்ற தனது நூலில் விக்டோரியா மகாராணியின் வைரவிழா சந்தர்ப்பத்தின் போது அன்னார் எழுதிய அந்த நூலில் தூது செய்தியை வழங்கியிருந்தார்கள். விக்டோரியா மகாராணிக்கு இஸ்லாத்தின் தூது செய்தியை வழங்கியிருந்தார்கள். அதில் எழுதியவாறு அன்னார் கூறுகிறார்கள், குர்ஆன் ஆழமான மதிநுட்பத்தால் நிரம்பியுள்ளது. மேலும் ஒவ்வொரு போதனையிலும் இஞ்சிலை காட்டிலும் உண்மையான நன்மையை கற்பிப்பதற்காக முன்னே அடியெடுத்து வைத்துள்ளது. குறிப்பாக உண்மையான மற்றும் மாற்றமில்லாத இறைவனை காண்பதற்கான தீபம் குர்ஆனின் கையிலேயே உள்ளது. ஒருவேளை அது உலகில் வந்திருக்காவிட்டால் உலகில் படைப்பினங்களை வணங்குபவர்களின் எண்ணிக்கை எந்த அளவு அதிகரிக்கும் என்பதை இறைவனே அறிவான். ஆகவே நன்றி செலுத்தும் இடமாகும் பூமியில் தொலைந்துவிட்டிருந்த இறைவனது ஏகத்துவம் மீண்டும் நிலை பெற்றுவிட்டது. அது மட்டுமின்றி அக்காலகட்டத்தில் இந்தியாவின் மகாராணிக்கு இந்த அளவுக்கு துணிச்சலுடன் தூது செய்தியை அனுப்பியது அல்லது இஸ்லாத்தின் தப்லீகை செய்தது வேறு யாராக இருக்க முடியும்? இன்று இஸ்லாம் மற்றும் திருக்குரானின் மேன்மையை எடுத்துரைக்கும் அளவுக்கு துணிச்சலற்ற இந்த மக்கள்தான் நம்மை நஊதுபில்லா ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லது அஹ்மதிய ஜமாஅத் திருக்குரானை இழிவுபடுத்துகின்றது என்று இவர்களது செயல்களைக் கண்டு முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தின் மீதான வெறுப்பில் எந்த அளவுக்கு குருடர்களாக ஆகிவிட்டார்கள் என்றால் திருக்குரானின் மேன்மையை மறுக்க முடியவில்லை என்பதால் மன நிறைவுக்காக திருக்குரானின் பிரதிகளை எரித்து தங்களது உள்ள குமுறல்களை வெளியேற்றுகிறார்கள். இவ்வாறு ஸ்வீடனில் இந்த சம்பவங்கள் நிகழ்கின்றன. ஸ்காண்டினேவியன் நாடுகளிலும் நடந்து கொண்டிருக்கின்றன. கடந்த நாட்களிலும் நிகழ்ந்தன. ஒருவேளை முஸ்லிம்கள் காலத்தின் இமாமை ஏற்றுக்கொண்டு விட்டால், திருக்குரானின் போதனைகளை உணர்ந்தவர்களாக அதன்படி செயல்பட்டால், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஒருபோதும் இவ்வாறு திருக்குரானை இழிவுபடுத்தும் தைரியம் ஏற்பட்டிருக்காது. அல்லாஹ் தஆலா தான் இந்த மக்களுக்கு அறிவை வழங்க வேண்டும். பிறகு திருக்குரான் மட்டும்தான் நேர்வழிக்கான காரணியாக தற்போது இருக்கின்றது என்ற விஷயத்தை எடுத்துரைத்தவாறு அன்னார் கூறுகிறார்கள், இஸ்லாம் எப்படிப்பட்டதொரு அருளுக்குரிய மற்றும் இறைவனுடைய மார்க்கம் என்றால், ஒருவேளை எவரேனும் உண்மையான முறையில் அதனை பேணி நடந்தால், மேலும் இறைவனது தூய வேதமான திருக்குரானில் கூறப்பட்டுள்ள போதனைகள் மற்றும் வழிகாட்டல்கள் மற்றும் அறிவுரைகளின்படி கட்டுப்பட்டு நடந்தால், அவன் இவ்வுலகிலேயே இறைவனை கண்டுவிடுவான். மக்கள் இறைவனை மறு உலகில் காண வேண்டும், எவ்வாறு காண்பது என்று கேள்வி எழுப்புகிறார்கள். அன்னார் கூறுகிறார்கள், திருக்குரானின் போதனைகளின்படி அமல் செய்தீர்கள் என்றால் இவ்வுலகிலேயே இறைவனை காண்பீர்கள். உலகின் பார்வையை விட்டும் ஆயிரக்கணக்கான திரைகளுக்கு பின்னால் இருக்கின்ற அந்த இறைவனை கண்டறிவதற்காக
குர்ஆனின் போதனையை தவிர வேறு எந்த வழிமுறையும் இல்லை. திருக்குர்ஆன் பகுத்தறிவு ரீதியாக மற்றும் வானத்து அடையாளங்கள் மூலமாக மிக எளிதாகவும் எளிய வழிமுறையிலும் இறைவனின்பால் வழிகாட்டுகின்றது. அதன் போதனைகளின்படி அமல் செய்வீர்கள் என்றால் இறைவனது இருப்பை பற்றி தெரிந்துவிடும் அளவுக்கு அடையாளங்கள் வெளிப்பட்டுவிடும் கூறுகிறார்கள். மேலும் இதில் ஒரு அருள் மற்றும் ஈர்க்கும் ஆற்றல் இருக்கின்றது. அது இறைவனை நாடுபவர்களுக்கு ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இறைவனின்பால் ஈர்ப்பதாகவும் ஒளி, நிம்மதி மற்றும் மன நிறைவை வழங்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. மேலும் திருக்குரான் மீது உண்மையான நம்பிக்கை கொண்டவர்கள் தத்துவவாதிகளைப் போன்று இந்த நுட்பமிக்க உலகை உருவாக்கியவன் ஒருவன் இருக்க வேண்டும் என்ற யூகத்தை மட்டும் கொண்டிருக்க மாட்டார்கள். மாறாக ஒரு சுய இறை ஞானத்தை பெற்று ஒரு தூய ஆன்மீக காட்சியின் பேற்றினை அடைந்து நிச்சய உறுதியின் கண்களால் உண்மையிலேயே அந்த இறைவன் இருக்கின்றான் என்பதை கண்டுகொள்கின்றார்கள். மேலும் இந்த தூய வேதத்தின் ஒளியை பெற்றவர் மேலோட்டமான அறிவை பெற்றவர்களைப் போன்று இறைவன் தனித்தவனும் இணையற்றவனும் ஆவான் என்று யூகத்தால் மட்டும் கூறுவதில்லை. மாறாக அவனது கையை பற்றி இருளிலிருந்து வெளியேற்றுகின்ற நூற்றுக்கணக்கான ஒளிரும் அடையாளங்களுடன் உண்மையிலேயே இருப்பு மற்றும் பண்புகளின் அடிப்படையில் இறைவனுக்கு எவனும் இணை இல்லை என்பதை உண்மையாகவே கண்டுகொள்கின்றான். மேலும் இத்தோடு மட்டுமல்ல, மாறாக அவன் செயல் ரீதியாக அவ்வாறே இறைவனை புரிந்து கொள்கின்றான் என்பதை உலகிற்கு காண்பிக்கின்றான். மேலும் அவனது உள்ளத்தில் இறைவனின் ஏகத்துவத்தின் மகிமை எந்த அளவுக்கு உறைந்து விடுகின்றது என்றால், அவன் இறை நாட்டத்திற்கு முன் உலகின் அனைத்து விஷயங்களையும் ஒரு இறந்த பூச்சியை போன்று, அது மட்டுமின்றி ஒன்றுமற்றதாக, முற்றிலும் இல்லாததாக கருதுகின்றான். அறிவு ரீதியான மற்றும் செயல் ரீதியான முழுமைத்துவத்தின் வழிகாட்டலை பற்றி எடுத்துரைத்தவாறு அன்னார் கூறுகிறார்கள். இதனையும் நினைவில் கொள்ள வேண்டும். திருக்குரானில் அறிவு மற்றும் செயல் ரீதியான முழுமைத்துவத்தின்பால் வழிகாட்டல் உள்ளது. முழுமையான முறையில் அறிவு வழங்கப்பட்டிருக்கின்றது. மேலும் செயல் ரீதியாக வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. எனவே கூறுகிறார்கள், இஹ்தின சிராத் என்பதில் அறிவு ரீதியான முழுமைத்துவத்தின்பால் சுட்டிக்காட்டல் உள்ளது. அதாவது திருக்குரான் மட்டுமே எப்படிப்பட்ட முழுமையான வேதம் என்றால் அதன் போதனைகள் சரியான வழியை நோக்கி வழிகாட்டுகின்றது. மேலும் செயல் ரீதியான முழுமைத்துவத்தை பற்றி சிராத்தல்லதீன அன் அம்த அலைஹிம் என்ற வசனத்தில் முழுமையான மற்றும் நிரந்தரமான விளைவுகள் கிடைக்கப் பெறுகின்றன என்பதை எடுத்து செயல் ரீதியான முன்னேற்றத்திற்காக பரிசுகளை பெற்றவர்களது வழிதனில் செல்வதற்காக துவா உள்ளது. அவர்களை பற்றி கடந்த ஜும்ஆவில் பரிசுகளை பெற்றவர்கள் யார் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன். நபி இருக்கின்றார், சித்தீக் இருக்கின்றார், ஷஹீத் இருக்கின்றார், சாலிஹீன் இருக்கின்றார்கள். மேலும் பிறகு அவர்களது உதாரணங்களும் இருக்கின்றன. மேலும் இக்காலகட்டத்திலும் அவ்வாறான வழிகாட்டல்களை பெற்ற மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அல்லாஹு தாலா பரிசுகளை வழங்குகின்றான். கூறுகிறார்கள், ஒரு செடி நடப்படுகின்றது. எப்போது வரை அது முழுமையான முறையில் வளர்ச்சி பெறவில்லையோ அதில் பழமோ பூவோ முளைக்க முடியாது. அதே போன்று ஒரு வழிகாட்டலின் மேலான மற்றும் முழுமையான விளைவுகள் இருக்கவில்லை என்றால் அந்த வழிகாட்டல் மரணித்த வழிகாட்டலாகும். அதற்குள் எவ்வித வளர்ச்சியின் ஆற்றலும் சக்தியும் இருப்பதில்லை. உதாரணமாக, ஒருவர் வேதத்தின் வழிகாட்டலின்படி முழுமையாக செயல்பட்டால் அவர் ஒருபோதும் முக்தி அல்லது இரட்சிப்பை பெற்றுவிடலாம் என்ற நம்பிக்கையை பெற முடியாது. மேலும் புழு பூச்சிகளாக ஆகின்ற நிலையிலிருந்து வெளியேறி நிரந்தரமாக இன்பம் பெறுவார் என்றால் அந்த வழிகாட்டலால் என்ன பலன்? ஆனால் திருக்குரான் எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டல் என்றால் அதன்படி அமல் செய்கின்றவர் மேன்மையான அந்தஸ்தை பெற்றுவிடுகின்றார். மேலும் இறைவனுடன் அவருக்கு ஒரு உண்மையான தொடர்பு உருவாக ஆரம்பிக்கின்றது. எதுவரை என்றால் குரானின் வழிகாட்டல்களுக்கு ஏற்ப செய்யப்படுகின்ற அவனது நல்ல அமல்கள் திருக்குரானில் உதாரணமாக கூறப்பட்டிருக்கின்ற தூய மரத்தை போன்று வளர்கின்றது. மேலும் கனியையும் மலரையும் தருகின்றது. ஒரு குறிப்பிடும்படியான இன்பமும் சுவையும் உருவாகிவிடுகின்றது. பிறகு கூறுகிறார்கள், திருக்குரான் எப்படிப்பட்டதொரு தூய வேதம் என்றால் அது மாபெரும் குழப்பங்கள் பரவியுள்ள பல்வேறு விதமான கொள்கைகள் மற்றும் செயல் ரீதியான தவறுகள் வழக்கமாகிவிட்டிருக்கின்ற தற்சமயம் உலகத்தில் வந்துள்ளது.
மேலும் ஏறக்குறைய அனைவரும் தீய கொள்கைகள் மற்றும் தீய செயல்களால் சூழப்பட்டுள்ளார்கள். இதை பற்றியே வல்லமைமிக்க அல்லாஹ் திருக்குரானில் சுட்டிக்காட்டியவாறு ஜஹரல் ஃபிசாது ஃபில் பர்ரி வல் பஹர் என்று கூறியுள்ளான். அதாவது அனைத்து மக்களும், அது வேதத்தை உடையவர்களாக இருக்கட்டும் அல்லது மற்றவர்களாக இருக்கட்டும், அனைவரும் தீய கொள்கைகளில் மூழ்கியுள்ளார்கள். மேலும் உலகில் மாபெரும் குழப்பம் நிலவியுள்ளது. ஆக இவ்வாறான காலகட்டத்தில் இறைவன் தீய கொள்கைகளை மறுத்து திருக்குரானை போன்ற முழுமையான வேதத்தை நமது நேர்வழிக்காக அனுப்பியுள்ளான். அதில் ஒட்டுமொத்த பொய்யான மார்க்கங்களின் மறுப்பும் இடம்பெற்றிருக்கின்றது. மேலும் குறிப்பாக ஐவேளை தொழுகின்ற ஒவ்வொரு தொழுகையின் ஒவ்வொரு இரக்கத்திலும் ஓதப்படுகின்ற சூரா ஃபாத்திஹாவில் அனைத்து கொள்கைகளும் கூறப்பட்டுள்ளன. உதாரணமாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அதாவது அனைத்து உலகங்களையும் படைத்த அந்த இறைவனுக்கே அனைத்து சிறப்புகளும் உரித்தானவையாகும். அர் ரஹ்மான், அவன் எவ்வித செயல்பாடுகளின்றி படைப்பவனாக இருக்கின்றான், மேலும் எவ்வித செயலுமின்றி வழங்குபவனாக இருக்கின்றான். அவனது ரஹ்மானியத் எனும் பண்பு செயல்படுகின்றது. அர் ரஹீம், அவன் செயல்களுக்கான நற்கூலியை வழங்குபவனாவான். செய்கின்ற செயல்களுக்கு அவன் கூலி வழங்குபவனாவான். துவாக்கள் செய்தால் அவற்றை ஏற்றுக்கொள்கின்றான். அவன் மாலிக்கி யௌமித்தீன் ஆவான், தீர்ப்பு நாளின் எஜமானனாவான். மேலும் நற்கூலி மற்றும் தண்டனை இவ்வுலகிலும் உள்ளது, மறு உலகிலும் உள்ளது கூறுகிறார்கள். இந்த 4 பண்புகளில் உலகில் உள்ள அனைத்து பிரிவுகளை பற்றியும் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. எனவே மிகவும் சிந்தித்தவாறு மனிதன் ஐவேளை தொழுகைகளில் இதனை ஓதினால் பெரும் இறைஞானத்தை பெற முடியும். பிறகு திருக்குரான் ஓர் அற்புதமாகும் என்ற விஷயத்தை எடுத்துரைத்தவாறு அன்னார் கூறுகிறார்கள், அற்புதம் என்பதன் உண்மை நிலை யாதெனில், அற்புதமானது எப்படிப்பட்ட வழக்கத்திற்கு மாறான செயலுக்கு குறிப்பிடுவார்கள் என்றால், எதிராளி அது போன்ற ஒன்றை எடுத்து வைக்கவே முடியாது. எந்த ஒரு உதாரணத்தையும் எடுத்து வைக்க முடியாது. அவ்விஷயம் வெளிப்படையான பார்வையில் மனித ஆற்றல்களுக்குள் இருப்பதாக அது தென்பட்டாலும் சரி. உதாரணமாக திருக்குரானின் அற்புதம் இருக்கின்றது. அது அரேபிய நாட்டின் அனைத்து மக்கள் முன்பாகவும் எடுத்து வைக்கப்பட்டது. அது மேலோட்டமான பார்வையில் மனித ஆற்றல்களுக்குள் இருப்பதாக தென்பட்டாலும் அதன் முன்மாதிரியை எடுத்து வைக்க முடியாமல் அரேபியாவின் அனைத்து மக்களும் ஆற்றல் அற்றவர்களாக இருந்தார்கள். ஆக அற்புதத்தின் உண்மைத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு திருக்குரான் வேதமானது மிக வெளிப்படையான உதாரணமாகும். அது மனிதன் இயற்றுகின்ற நூலை போன்ற ஒரு வேதமே ஆகும். ஆனால் அது தனது சொற்செறிவின் காரணத்தினால், மேலும் மிகவும் இனிமையான, தூய்மையான மற்றும் வண்ணமயமான வார்த்தைகளின் அடிப்படையில் அனைத்து இடங்களிலும் உண்மை மற்றும் மதிநுட்பத்தை முறையாக பேணுவதாக இருக்கின்றது. அது 1300 வருடங்கள் கடந்த பிறகும் தற்போது வரை எந்த ஒரு எதிரியும் அதனை எதிர்க்க முடியவில்லை. மேலும் அதற்கான ஆற்றல் எவருக்கும் இல்லை. திருக்குரானுக்கு உலகின் அனைத்து வேதங்களை விடவும் உயர்ந்த அந்தஸ்து கிடைத்துள்ளது. அது அற்புதமான முன்னறிவிப்புகளையும் உயர்ந்த கருத்துச் செறிவு நிறைந்த மற்றும் உண்மை மற்றும் மதிநுட்பத்தால் நிரம்பியுள்ள அற்புதமான வார்த்தைகளால் எடுத்துரைக்கின்றது. எவ்வாறு இருப்பினும் அற்புதத்தின் உண்மையான மற்றும் முக்கியமான நோக்கம் யாதெனில், உண்மை மற்றும் பொய் அல்லது உண்மையாளர் பொய்யருக்கு இடையில் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கின்றது. மேலும் இப்படிப்பட்ட பகுப்பாய்விற்கு அற்புதம் அல்லது வேறு வார்த்தைகளில் அடையாளம் என்று பெயராகும். அடையாளம் என்பது எப்படிப்பட்டதொரு முக்கியமான விஷயம் என்றால், அதுவன்றி இறைவனுடைய இருப்பின் மீதும் முழுமையான நம்பிக்கை கொள்வது சாத்தியமற்றதாகும். அதேபோன்று முழுமையான நம்பிக்கையால் கிடைக்கின்ற அந்த பலனும் கிடைப்பது சாத்தியமற்றதாகும். மார்க்கத்தின் அசல் உண்மைத்துவம் இறைவனது இருப்பை கண்டறிவதுடன் தொடர்புடையதாகும் என்பது வெளிப்படையான விஷயமாகும். உண்மையான மார்க்கத்திற்கு அவசியமான மற்றும் அத்தியாவசியமான விஷயம் யாதெனில், அதில் இறைவனுடைய இருப்பை பற்றி வலுவான மற்றும் உறுதியான ஆதாரங்களை கொண்ட அடையாளங்கள் காணப்பட வேண்டும் என்பதாகும். மேலும் அந்த மார்க்கம் தன்னகத்தே மாபெரும் ஆற்றலை உடையதாக இருக்க வேண்டும். அது தன்னை பின்பற்றுபவர்களுக்கு இறைவனது கையோடு கைகோர்த்து விடக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தொடர்பை அல்லாஹுடன் உருவாக்க வேண்டும். படைக்கப்பட்ட பொருள்களை கண்டு படைத்தவனின் அவசியத்தை மட்டுமே உணர்வது, மேலும் அவனது உண்மையான இருப்பை பற்றி அறியாமல் இருப்பது என்பது முழுமையான இறை ஞானத்திற்கு போதுமானதாக இருப்பதில்லை. படைத்தவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற விஷயத்தை மட்டுமே அறிந்து கொள்வது போதுமானது அல்ல. மேலும் அந்த அளவுக்கு மட்டுமே இருந்து விடுபவர்கள் இறைவனுடனான எவ்வித உண்மையான தொடர்பையும் பெற முடியாது. அவ்வாறே தனது ஆன்மாவை
ஆத்ம உணர்ச்சிகளால் தூய்மைப்படுத்த முடியாது. ஒருவன் இருக்கின்றான் என்ற புரிதலால் மட்டுமே ஆன்மாவின் தூய்மை ஏற்பட முடியாது. அவ்வாறே அல்லாஹு தஆலாவுடன் தொடர்பு உருவாக முடியாது. அதன் மூலம் இந்த அளவுக்கு முழுமையான அமைப்பை கண்டு படைத்தவன் ஒருவன் இருக்க வேண்டும் என்று மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். உண்மையிலேயே அந்த படைத்தவன் இருக்கின்றான் என்று புரிந்து கொள்ள முடியாது. அதாவது அண்ட சராசரங்களிலும் உலகிலும் நமக்கு தென்படுபவற்றின் ஒரு படைப்பாளன் இருக்கவும் செய்கின்றான் என்ற உண்மையான ஞானமும் இருக்க வேண்டும். நாம் யாரை வணங்குகின்றோமோ அவன் யார், மேலும் அவன்தான் இறைவனாவான் என்ற அறிவு இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும்போது பிறகு உண்மையான தொடர்பு உருவாகிவிடும். பிறகு அல்லாஹ்வின் கட்டளைகளின்படி செல்வதன்பால் கவனமும் உருவாகிவிடும். பிறகு மனிதன் தனது ஆன்மாவின் சீர்திருத்தத்தின்பாலும் கவனம் செலுத்துவான். கூறுகிறார்கள், மேலும் அவசியத்தை உணர்வது என்பது ஒரு யூகம் மட்டுமே ஆகும். அது காட்சியின் அந்தஸ்தை பெற முடியாது என்பது வெளிப்படையானதாகும். மேலும் இதனால் காட்சியினால் கிடைக்கக்கூடிய தூய விளைவுகள் உருவாக முடியாது. யூகிப்பது மற்றும் பார்ப்பது என்பது பெரும் வேறுபட்ட விஷயமாகும். ஆக மனிதனின் இறை ஞானத்தை இருக்க வேண்டும் என்ற முழுமையற்ற படித்தரத்தில் விட்டுவிடுகின்ற மார்க்கம் அவனது செயல்நிலைகளுக்கு ஆதாரமாக திகழாது. எனவே உண்மையில் இவ்வாறான மார்க்கம் ஒரு மரணித்த மார்க்கமாகும். அதன் மேல் தூய மாறுதல்களின் எதிர்பார்ப்பை வைப்பது நிராசையாகும். அறிவு ரீதியான ஆதாரங்கள் மார்க்கத்தில் உண்மைத்துவத்திற்காக முழுமையான சாட்சியமாக இருக்க முடியாது என்பது வெளிப்படையான விஷயமாகும். மேலும் இது எந்தவொரு ஏமாற்று வேலையை செய்யக்கூடியவரால் உருவாக்க முடியாத ஒரு விஷயம் ஒன்றுமில்லை. மாறாக இது அறிவில் பொதுவான பார்வையில் ஒரு யாசகமாக கருதப்படும். அறிவு ரீதியான ஆதாரங்களை கொடுத்துவிட முடியும், அல்லது அறிவால் பெரியதொரு விஷயத்தை கூறவும் முடியும். ஆனால் அது மட்டும் போதாது. எப்போது வரை அல்லாஹ்வின் பண்புகளை மனிதன் அறிந்து கொள்ளவில்லையோ அதிலிருந்து அவனால் பயன்பெற முடியாது. கூறுகிறார்கள், பிறகு இந்த வேதத்தில் எழுதப்பட்டுள்ள அறிவு ரீதியான விஷயங்கள் உண்மையில் இறைவனால் அருளப்பட்டுள்ளனவா அல்லது ஏதேனும் ஒரு நூலில் இருந்து திருடப்பட்டு எழுதப்பட்டனவா என்கின்ற விஷயத்திற்கு யார் தீர்ப்பு வழங்குவது? மேலும் ஒருவேளை அது திருடப்பட்டதாக கருதினாலும் பிறகும் கூட இறை இருப்பின் மீது அது எவ்வாறு வலுவான ஆதாரமாக திகழ முடியும்? மேலும் எப்போது உண்மையை இந்த ஆன்மா இவ்விஷயத்தின் மீது, அதாவது இந்த அறிவு ரீதியான விஷயங்கள்தான் உறுதியான முறையில் இறை வெளிப்பாட்டிற்கான அடையாளமாகும் என்று முழுமையாக திருப்தி அடைய முடியும். மேலும் அந்த விஷயங்கள் முற்றிலும் பிழைகளிலிருந்து தூய்மையானவை என்று எப்போது திருப்தி கொள்ள முடியும்? அதாவது அவை அல்லாஹு தஆலாவின்பால் அழைத்துச் செல்கின்ற அடையாளங்களாகும் அல்லது அனைத்துவித பிழைகளிலிருந்தும் தூயதாகும் என்று எவ்வாறு கருதுவது? எனவே ஒருவேளை ஒரு மார்க்கம் சில விஷயங்களை மட்டுமே அறிவு மற்றும் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டதாக கூறி தன்னுடைய உண்மைத்துவத்தின் காரணத்தை எடுத்துரைக்கின்றது என்றால், மேலும் வானத்து அடையாளங்கள் மற்றும் வழக்கத்திற்கு மாறான அற்புதங்களை காண்பிக்க முடியவில்லை என்றால், அப்படிப்பட்ட மார்க்கத்தை பின்பற்றுபவர் ஏமாற்றத்தில் இருக்கின்றார் அல்லது ஏமாற்றுகின்றார். மேலும் அவர் இருளில் மரணிப்பார். ஆக அறிவு ரீதியான ஆதாரங்களிலிருந்து இறைவனுடைய இருப்பும் உறுதியான முறையில் நிரூபணமாக முடியாது என்றிருக்கும்போது ஒரு மார்க்கத்தின் உண்மைத்துவம் அதிலிருந்து நிரூபணமாகிவிட்டால், மேலும் எந்த ஒரு மார்க்கம் அவ்விஷயத்திற்கு பொறுப்பாளியாக ஆகவில்லை என்றால் அது இறை இருப்பை உறுதியான முறையில் நிரூபித்து காட்ட வேண்டும். அப்போது வரை அந்த மார்க்கம் ஒரு பொருட்டே அல்ல. மேலும் அப்படிப்பட்ட மார்க்கத்தை பின்பற்றுகின்ற மனிதன் துரதிர்ஷ்டவாளியாவான். மனிதனுடைய ஞானத்தின் மூலம் அவன் இறைவனை கண்டறிகின்ற படித்தரம் வரை கொண்டு செல்ல முடியாத அந்த மார்க்கம் தனது நெற்றியில் சாபத்தின் அடையாளத்தை கொண்டிருக்கின்றது. ஆக இந்த அந்தஸ்தை பெறவே நாம் முயற்சி செய்ய வேண்டும். இறைவனை கண்டறியுங்கள். வெறும் அறிவு ரீதியான ஆதாரங்கள் மூலமாக மட்டுமல்லாமல் அடையாளங்களின் மூலமாக கண்டறியுங்கள். சொந்த தொடர்பு மூலமாக கண்டறியுங்கள். பிறகு மனிதன் மீது வெளிப்படுகின்ற அல்லாஹ்வின் அந்த உண்மைத்துவத்தை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலாவின் அருளால் அஹ்மதிய ஜமாஅத்தில் அப்படிப்பட்ட உதாரணங்கள் இருக்கின்றன. மார்க்கமற்றவர்களுக்கு மாறாக மார்க்கமில்லாத இறைவனை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கும் இறை இருப்பின் நம்பிக்கை ஊட்டப்பட்டிருக்கின்றது. அறிவு ரீதியான ஆதாரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. மேலும் பிறகு அடையாளங்கள் காண்பிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் சம்பவங்கள் எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் மார்க்கத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள், மேலும் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள்.
மேற்கத்திய நாடுகளிலும் அவ்வாறான மக்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக, பெல்ஜியத்தில் ஒரு நண்பர் இருந்தார். அவர் நாத்திகராக இருந்தார். பெல்ஜியத்தில் வசித்த இந்தோனேஷியனாக இருந்தார். வேறு ரீஜனை சார்ந்தவராக இருந்தார். பிறகு பெல்ஜியம் வந்துவிட்டார். மேலும் அங்குள்ளவராக ஆகிவிட்டார். அவர் பையத் செய்தார். மேலும் எனக்கு அவரே நான் இறை இருப்பை அறிவுபூர்வமான ஆதாரங்களால் மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக சம்பவங்களின் ஆதாரங்களினால் மேலும் அடையாளங்களினால் ஏற்றுக்கொண்டேன். பிறகு உண்மை இஸ்லாமாகிய அஹ்மதியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் வேறு வழியே இருக்கவில்லை. மேலும் இந்த வழியை எனக்கு அஹ்மதியத்து தான் காண்பித்தது. எனவே நான் அஹ்மதி முஸ்லிமாக ஆகிவிட்டேன் என்று கூறினார். திருக்குரான் இறை அச்சமுடையவர்களுக்கு வழிகாட்டல் என்று வாதிக்கின்றது. ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது தொடர்பாக கூறுகிறார்கள், இந்த வசனங்களில் மறைந்துள்ள இறை ஞானம் யாதெனில், இறைவன் இவ்வாறு கூறுகின்றான், அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ். அதாவது, இது இறைவனுடைய ஞானத்தால் வெளிப்பட்ட இறை ஞானமாகும். மேலும் இதன் ஞானமானது மடமை மற்றும் மறதியை விட்டும் தூய்மையானதாகும். எனவேதான் இந்த வேதமானது எல்லாவித சந்தேகங்களிலிருந்தும் தூய்மையானதாக இருக்கின்றது. மேலும் இறை ஞானமானது மனிதனது முழுமைத்துவத்திற்காக தனக்குள் ஒரு முழுவதுமான ஆற்றலை கொண்டிருக்கின்றது. எனவேதான் இந்த நூல் இரையச்சமுடையவர்களுக்கு ஒரு முழுமையான வழிகாட்டியாகும். மேலும் அவர்களை மனித இயல்பின் முன்னேற்றங்களின் இறுதி படித்தரம் வரை சென்றடைய செய்கின்றது. பிறகு இந்த விஷயத்தை எடுத்துரைத்தவாறு கூறுகின்றார்கள், நேர்வழி காட்டப்படுகின்ற அந்த இரையச்சமுடையவர் யார்? கூறுகிறார்கள், இறைவன் இந்த வசனங்களில் கூறுகின்றான், இரையச்சமுடையவர் மறைவான இறைவன் மீது நம்பிக்கை கொள்பவராவார். மேலும் தொழுகையை நிலைநாட்டுகின்றார். மேலும் தனது செல்வங்களிலிருந்து சிறிது இறைவழியில் வழங்குகின்றார். மேலும் திருக்குரான் மற்றும் முந்தைய வேதங்கள் மீது நம்பிக்கை கொள்கின்றார். இவர்களே நேர்வழியின் தலைவாயிலில் இருக்கின்றார்கள். அவர்களே இரட்சிப்பை பெறுவார்கள். இதுவே இரையச்சமுடையவர்களின் இலக்கணமாகும். பிறகு திருக்குரான் முழுமையான மார்க்கமாக இருப்பது பற்றி அன்னார் கூறுகிறார்கள், திருக்குரான் மார்க்கத்தை முழுமைப்படுத்தும் கடமையை நிறைவேற்றிவிட்டது என்பது நிரூபணமான ஒன்றாகும். அவ்வாறே அவன் கூறுகின்றான், அல் யௌம் அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அதாவது, இன்று நான் உனது மார்க்கத்தை உமக்காக முழுமைப்படுத்திவிட்டோம், மேலும் எமது அருளை உம்மீது முழுமைப்படுத்திவிட்டோம், மேலும் நாம் இஸ்லாத்தை உமக்காக மார்க்கமாக நிர்ணயித்து மகிழ்ச்சி அடைகிறோம் என்பதாகும். ஆக திருக்குரானுக்கு பிறகு எந்த ஒரு வேதத்திற்கும் பாதம் பதிக்க இடமே இல்லை. ஏனென்றால் எந்த அளவுக்கு மனிதனுடைய தேவை இருக்கின்றதோ அவை அனைத்தும் திருக்குரானில் எடுத்து கூறப்பட்டுவிட்டது. தற்போது இறை உரையாடல்களின் கதவு மட்டுமே திறந்துள்ளது. அதுவும் தாமாகவே அல்ல, மாறாக உண்மை மற்றும் வெளிப்படையான மற்றும் பகிரங்கமான இறை உதவியின் வடிவை தன்னகத்தை கொண்ட தூய உரையாடல்கள் மற்றும் பல மறைவான விஷயங்களை அடக்கியுள்ளது. அது ஆன்மாவை தூய்மைப்படுத்திய பிறகு திருக்குரானை பின்பற்றுவதாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதால் மட்டுமே கிடைக்கின்றது. நமது எதிரிகள் இந்த இறை ஞானத்தின் விஷயங்களை கேட்க விரும்புவதில்லை என்பது வருத்தத்திற்குரிய விஷயமாகும். மேலும் நம்மீது நஊது பில்லாஹ் நாம் திருக்குரானை மாற்றிவிட்டோம் என்று ஆட்சேபனை செய்கிறார்கள். திருக்குரான் ஆன்மீக மருந்தாகும் என்பதை பற்றி தன்னுடைய நூலான சஷ்மையே மாரிஃபத்தில் அன்னார் கூறுகிறார்கள், திருக்குரான் எப்படிப்பட்டதொரு நுட்பமான வேதம் என்றால் அது ஆன்மீக மருத்துவத்தின் ஒட்டுமொத்த கோட்பாடுகளையும், அதாவது உண்மையில் ஆன்மீக மருத்துவமாக இருக்கின்ற மார்க்கத்தின் கோட்பாடுகளை ஒட்டுமொத்த பௌதீக மருத்துவ கோட்பாடுகளுடன் தொடர்பு படுத்தியுள்ளது. மேலும் இந்த தொடர்பு எத்தகைய சிறப்பு வாய்ந்தது என்றால், நூற்றுக்கணக்கான இறை ஞானங்கள் மற்றும் உண்மைத்துவங்கள் வெளிப்படுவதற்கான கதவாக இருக்கின்றது. மேலும் திருக்குரானின் உண்மையான மற்றும் முழுமையான விளக்க உரையை பௌதீக ஒட்டுமொத்த மருத்துவ கோட்பாடுகளை முன்னிறுத்தியவாறு திருக்குரானால் எடுத்துரைக்கப்பட்ட கோட்பாடுகள் மீது பார்வை செலுத்துபவரே வழங்க முடியும். கூறுகிறார்கள், ஒருமுறை எனக்கு சில திறமை வாய்ந்த மற்றும் ஆராய்ச்சி செய்கின்ற மருத்துவர்களின் சில நூல்கள் ஆன்மீக காட்சி வடிவில் காண்பிக்கப்பட்டது. அல்லாஹ்வே வழிகாட்டல் வழங்கினான். சில மருத்துவர்களது நூல்கள் ஆன்மீக காட்சி வாயிலாக காண்பிக்கப்பட்டது. அது பௌதீக மருத்துவத்தின் ஒட்டுமொத்த கோட்பாடுகள் மற்றும் அறிவு ரீதியான கோட்பாடுகள்
மற்றும் 6 அத்தியாவசியமான விஷயங்கள் போன்றவற்றை பற்றிய கருத்துக்கள் மற்றும் கட்டுரைகளை கொண்டதாக இருந்தது. அது தொடர்பாக திறமைமிக்க குறைஷிய மருத்துவரின் நூலும் இருந்தது. அவற்றில் ஒரு நூல் மருத்துவராக இருந்த குறைஷியருடையதாகவும் இருந்தது. மேலும் இதுவே குர்ஆனின் விளக்க உரையாகும் என்று சுட்டிக்காட்டப்பட்டது. இதிலிருந்து பௌதீக ஞானம் மற்றும் ஆன்மீக ஞானம் ஆகியவற்றுக்கு இடையில் மிகவும் ஆழமான தொடர்பு இருக்கின்றது என்பது தெரிய வந்தது. ஒன்று மற்றொன்றை உண்மைப்படுத்துவதாக இருக்கின்றது. மேலும் நான் இந்த பௌதீக மருத்துவத்தில் நூல்களை கருத்தில் கொண்டு திருக்குர்ஆனின் மீது பார்வை செலுத்திய போது மிகவும் ஆழமான பௌதீக மருத்துவத்தின் ஒட்டுமொத்த கோட்பாடுகளும் மிகவும் வெளிப்படையாக திருக்குர்ஆனில் இருப்பதை அறிந்தேன். அதாவது ஆன்மீக மற்றும் பௌதீக சிகிச்சைகளுக்காகவும் திருக்குர்ஆனில் இருந்து சரியான உதவி கிடைக்கின்றது. அதில் கவனம் செலுத்துவதற்கு, இறை ஞானம் பெறுவதற்கு காலத்தின் இமாமின் வார்த்தைகளை கேட்க வேண்டிய அவசியம் உள்ளது. அவரது நூல்களை படிக்க வேண்டிய அவசியம் உள்ளது. பிறகு அல்லாஹுடனான தொடர்புக்கு உண்மையான வழிமுறை திருக்குர்ஆனே ஆகும் என்ற விஷயத்தை எடுத்துரைத்தவாறு அன்னார் கூறுகிறார்கள், நினைவில் இருக்கட்டும், மனிதன் எப்போது வரை அவன் தன்னைத்தானே தனது அடையாளங்களால் வெளிப்படுத்தவில்லையோ அப்போது வரை மறைவிலும் மறைவாக இருக்கின்ற அந்த இறைவனை ஒருபோதும் தனது ஆற்றலால் கண்டறிய முடியாது. மேலும் இறைவனுடனான சிறப்பான தொடர்பின் மூலமாக அன்றி ஒருபோதும் உண்மையான தொடர்பை இறைவனுடன் உருவாக்க முடியாது. மேலும் எப்போது வரை வல்லமை படைத்த இறைவன் தரப்பிலிருந்து ஒரு ஒளி உள்ளத்தில் நுழையவில்லையோ அப்போது வரை ஆன்மாவின் பலவீனங்கள் ஒருபோதும் வெளியேற முடியாது. மேலும் பாருங்கள், நான் அந்த காட்சியின் சாட்சியத்தை எடுத்துரைக்கின்றேன். அந்த தொடர்பு திருக்குர்ஆனை பின்பற்றுவதால் மட்டுமே கிடைக்க முடியும். பிற நூல்களில் தற்போது எவ்வித வாழ்க்கையின் ஆன்மாவும் இருப்பதில்லை. மேலும் வானத்திற்கு கீழ் ஒரு வேதம் மட்டுமே உள்ளது. அது அந்த உண்மையான நேசனின் முகத்தை காண்பிக்கின்றது. அது திருக்குர்ஆன் ஆகும். எனவே திருக்குர்ஆனின் கட்டளைகளின்படி செயல்பட்டால் இறைவனது முகத்தை காண முடியும். அஹ்மதிகளாகிய நமக்கும் சிந்திக்க வேண்டிய தருணமாகும். நம்மில் திருக்குர்ஆனின் போதனைகளின்படி செயல்படுகின்ற, கவனமாக பார்ப்பவர்கள், ஓதுபவர்கள் எத்தனை பேர்? அதற்காக நாம் முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா நமக்கு அதற்கான நல் வாய்ப்பை தருவானாக. பிறகு ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், எமது மற்றும் நமக்கு முன்னால் கடந்து சென்ற அந்த நல்லடியார்களின் கண்கண்ட சம்பவங்கள் மற்றும் சுய அனுபவமானது கலப்பற்ற தன்மையுடனும் விசுவாசத்தின் பாதத்துடனும் திருக்குர்ஆன் மற்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உண்மையான கட்டுப்படுதலினால் மெதுமெதுவாக ஏகனாகிய ஈடு இணையற்ற அந்த இறைவனுடைய நேசம் உள்ளத்தில் உறைந்து விடுகின்றது. மேலும் இறை வார்த்தைகளின் ஆன்மீக ஆற்றலானது மனித ஆன்மாவுக்கு ஒரு ஒளியை வழங்குகிறது. அதன் மூலம் அவனது கண் திறக்கின்றது. மேலும் இறுதியில் மறு உலகின் விந்தைகள் அவருக்கு தென்படுகின்றன. அன்றைய தினம் அவனுக்கு நம்பிக்கையின் அறிவு மூலம் இறைவன் இருக்கின்றான் என்பது தெரிய வருகின்றது. அந்த நம்பிக்கை முன்னேற்றம் அடைந்து கொண்டே செல்கின்றது. எதுவரை என்றால் அறிவின் நம்பிக்கை கண்கண்ட நம்பிக்கையை அடைகின்றது. பிறகு கண்ணால் கண்ட நம்பிக்கை உண்மையான நம்பிக்கை வரை சென்றடைகின்றது. திருக்குர்ஆன் மற்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்பிக்கை கொள்கின்றவருக்கு முதலில் எவ்வித ஆன்மாவின் தூய்மையும் கிடைக்கப் பெறுவதில்லை. பல்வேறு விதமான பாவங்களில் மூழ்கி இருக்கின்றார். பிறகு இறைவனது கருணை அவனுக்கு உதவுகின்றது. மேலும் வழக்கத்திற்கு மாறான முறையில் அவனது ஈமானுக்கு ஆற்றல் வழங்கப்படுகின்றது. மேலும் திருக்குர்ஆனின் வாக்குறுதியாகிய லஹ்முல் புஷ்ராஃபில் ஹயாத்தி துன்யா, அதாவது நம்பிக்கையாளர்களுக்கு இறைவன் தரப்பிலிருந்து நற்செய்திகள் கிடைக்கின்றன என்பதாகும். இவ்வாறு அவனும் தன்னை பற்றிய பல்வேறு விதமான நற்செய்திகளை பெற்று வருகின்றான். மேலும் இந்த நற்செய்திகள் மூலமாக அவனது ஈமான் ஆற்றல் அடைய அவர் பாவத்திலிருந்து அவ்வாறே விலகவும் ஆரம்பித்து விடுகின்றான். மேலும் நன்மைகளை நோக்கி நகர்கின்றான். இஸ்லாத்தின் மேன்மையை குறித்து ஆரிய சமாஜ மாநாட்டில் வாசிக்கப்பட்ட ஒரு கட்டுரையில் திருக்குர்ஆனின் சிறப்புகளை பற்றி எடுத்துரைத்தவாறு அன்னார் கூறுகிறார்கள், இறை வேதத்தை அறிந்து கொள்வதற்காக சீரிய அறிவு நிலைநாட்டிய அந்த தனித்துவமிக்க அடையாளமானது இறைவனது தூய வேதமான திருக்குர்ஆனில் மட்டுமே காணப்படுகின்றது. மேலும் இக்காலகட்டத்தில் இறை வேதத்தின் தனித்துவமிக்க அடையாளமாக இருக்க வேண்டிய அந்த அனைத்து சிறப்புகளும் இதர பிற வேதங்களில் முற்றிலும் தொலைந்துவிட்டன. அவற்றில் அந்த சிறப்புகள் முந்தைய காலகட்டத்தில் இருக்க சாத்தியமுள்ளது, ஆனால் தற்போது இல்லை. நாம் முன்னர் எழுதிவிட்டிருந்த ஒரு ஆதாரத்தால்
அவற்றை இறை வேதங்களாக கருதுகின்றோம். ஆயினும் அவை இறைவனது வார்த்தைகளாக இருந்தாலும் தற்போதைய சூழ்நிலையின் அடிப்படையில் முற்றிலும் பலனற்றதாகும். மேலும் வெறிச்சோடிய செல்வங்கள் மற்றும் படையாற்றல் ஆகிய ஒன்றுமற்ற அரண்மனையை போன்றதாகும். தனித்துவமிக்க சிறப்புகளை பற்றி மேலும் எடுத்துரைத்தவாறு அன்னார் கூறுகிறார்கள், தற்போது நான் மனித ஆற்றலுக்கும் அப்பாற்பட்ட திருக்குரானின் தனித்துவமிக்க சிறப்புகளை எடுத்துரைக்கின்றேன். கூறுகிறார்கள், முதலாவது யாதெனில், இதில் ஒரு மாபெரும் ஆற்றல் உள்ளது. அது தன்னை பின்பற்றுபவர்களை யூகத்தின் ஞானத்திலிருந்து நிச்சய உறுதியான ஞானம் வரை கொண்டு சேர்க்கின்றது. யூகம் மட்டுமே இருப்பதில்லை, மாறாக நம்பிக்கை ஏற்படுகின்றது. மேலும் இறை ஞானம் உறுதியான இறை ஞானம் உருவாகிவிடுகின்றது. அது யாதெனில், ஒரு மனிதன் முழுமையான முறையில் அதனை பின்பற்றும் போது இறைவனது ஆற்றலின் உதாரணங்கள் அற்புதத்தின் வடிவில் அவருக்கு காண்பிக்கப்படுகின்றன. இறைவன் அவனுடன் உரையாடுகின்றான். மேலும் தன்னுடைய வார்த்தைகளின் வாயிலாக மறைவான விஷயங்களை பற்றி அவருக்கு தகவல் தெரிவிக்கின்றான். மேலும் நான் இந்த குர்ஆனின் அருள்களை கதையின் வடிவில் எடுத்துரைக்கவில்லை, மாறாக எனக்கு காண்பிக்கப்பட்ட அந்த அற்புதங்களை எடுத்து வைக்கின்றேன். அந்த அற்புதங்கள் அனைத்தும் சுமார் 1,00,000 ஆகும். மாறாக அது அநேகமாக 1,00,000 விட அதிகமானவையாகும். இறைவன் திருக்குரானில் கூறியுள்ளான், எவரொருவர் எனது இந்த வேதத்தை பின்பற்றுவாரோ அவர் இந்த வேதத்தின் அற்புதங்கள் மீது மட்டுமே ஈமான் கொள்வதில்லை, மாறாக அவருக்கும் அற்புதங்கள் வழங்கப்படுகின்றன. எனவே நான் சுயமே இறைவேதத்தின் தாக்கத்தால் அந்த அற்புதங்களை கண்டிருக்கின்றேன். அது மனிதனின் ஆற்றலுக்கும் அப்பாற்பட்ட இறைவனது செயல் மட்டுமே ஆகும். பூமியில் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள், பூமியை உண்கின்ற பிளேக் ஆகியவை எனக்கு வழங்கப்பட்ட அந்த அற்புதங்களே ஆகும். கூறுகிறார்கள், இந்த அற்புதங்கள் என்னுடையவை அல்ல, மாறாக திருக்குரானுடைய அற்புதங்களாகும். ஏனென்றால் நாம் அதன் ஆற்றலால் மேலும் அதனால் வழங்கப்பட்ட ஆன்மாவினாலேயே இந்த பணியை செய்கின்றோம். கூறுகிறார்கள், திருக்குர்ஆனின் மாபெரும் ஆற்றல்களில் ஒரு ஆற்றல் இதுவுமாகும். அதாவது அதனை பின்பற்றுபவர்களுக்கு அற்புதங்கள் மற்றும் வழக்கத்திற்கு மாறானவை வழங்கப்படுகின்றன. மேலும் அவை உலகம் அதனுடன் போட்டியிட முடியாத அளவுக்கு பெருமளவில் இருக்கின்றன. ஆகவே நான் இந்த வாதத்தை கொண்டிருக்கின்றேன். மேலும் உரத்த குரலில், ஒருவேளை உலகின் அனைத்து எதிரிகளும், அவர் கிழக்கத்தியவரானாலும் மேற்கத்தியவரானாலும், ஒரு மைதானத்தில் ஒன்று கூடுங்கள். மேலும் அடையாளங்கள் மற்றும் வழக்கத்திற்கு மாறான அற்புதங்களால் என்னுடன் போட்டியிட விரும்பினால், நான் இறைவனது அருளால் மற்றும் நல் வாய்ப்பால் அனைவரையும் விட மேலோங்குவேன். மேலும் இந்த ஆதிக்கம் எனது ஆன்மா சிறிது அதிக பலம் கொண்டது என்பதனால் அல்ல, இறைவனது வேதமாகிய திருக்குரானின் மாபெரும் ஆற்றல் மற்றும் அவனது ரசூல் ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஆன்மீக ஆற்றலின் உயர்ந்த அந்தஸ்தின் சான்றை அளிக்க வேண்டும் என்று இறைவன் விரும்பிய காரணத்தினாலேயே இவ்வாறு நடக்கும். மேலும் அவன் தனது அருளினாலேயே எனக்கு இதனை வழங்கியிருக்கின்றான், என்னுடைய எவ்வித திறமையினாலும் அல்ல. நான் அவனது அந்த மாபெரும் நபியையும் அவனது ஆற்றல் மிக்க வேதத்தையும் பின்பற்றி வருகின்றேன். மேலும் அதனுடன் நேசம் கொண்டிருக்கின்றேன். மேலும் திருக்குரான் என்று பெயரிடப்பட்டுள்ள மேலும் இறை ஆற்றல்களின் வெளிப்பாடாக இருக்கின்ற அந்த இறைவனின் வேதத்தின் மீது ஈமான் கொள்கின்றேன். மேலும் திருக்குரானின் இந்த வாக்குறுதி லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா மற்றும் ஐயதஹு பி ரூஹிம் மின்ஹு மற்றும் யஜ் அல்லக்கும் ஃபுர்கானா ஆகிய வாக்குறுதிகளுக்கு ஏற்ப இறைவன் இவை அனைத்தையும் எனக்கு வழங்கியிருக்கின்றான். மேலும் இவ்வனைத்து வசனங்களின் பொருளாவது, திருக்குரான் மீது நம்பிக்கை கொள்பவர்களுக்கு நற்செய்தி அளிக்கும் கனவுகளும் இல்ஹாமும் வழங்கப்படும். அதாவது பெருமளவில் வழங்கப்படும். இல்லாவிடில் சிறிதளவு பிறர்க்கும் கூட ஏதேனும் உண்மையான கனவுகள் வர முடியும். ஆனால் ஒரு துளிக்கு ஒரு நதியுடன் எவ்வித தொடர்பும் இல்லை. மேலும் ஒரு பைசாவுக்கு ஒரு கருவூலத்துடன் எவ்வித ஒப்புமையும் இல்லை. மேலும் பிறகு கூறுகிறான், முழுமையான கீழ்ப்படிதலுடைய நபர்களுக்கு தூய ஆவியின் மூலமாக உதவி செய்யப்படும். அதாவது அவரது புரிதல் மற்றும் அறிவுக்கு மறைவிலிருந்து ஒரு ஒளி வழங்கப்படும். மேலும் அவர்களது ஆன்மீக காட்சியின் நிலை மிகவும் தூய்மையானதாக ஆக்கப்படும். மேலும் அவர்களது வார்த்தைகள் மற்றும் செயல்களில் தாக்கங்கள் வைக்கப்படும். மேலும் அவர்களது ஈமான் மிகவும் உறுதிப்படுத்தப்படும். இறைவன் அவர்களிடத்திலும் அவர்களது மாற்றார்களிடத்திலும் ஒரு வேறுபாட்டை வைத்து விடுவான். அதாவது அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அவர்களது நுட்பமான ஞானத்துக்கு எதிராக, மேலும் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அற்புதங்களுக்கு எதிராக மற்ற அனைத்து சமுதாயங்களும் அடிபணிந்துவிடும்.
கூறுகிறார்கள், எனவே தொன்று தொட்டே இறைவனது இந்த வாக்குறுதி முழுமையடைந்து கொண்டிருப்பதை நாம் கண்டு வருகின்றோம். மேலும் இக்காலகட்டத்தில் நாம் சுயமே அதற்கான கண்கண்ட சாட்சியாவோம். சில முஸ்லிம்களும் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கும் இது பற்றி சரியான புரிதல் இருக்க வேண்டும். இக்காலகட்டத்தில் அல்லாஹு தாலா ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடையாளங்களுடன் அனுப்பியுள்ளான். மேலும் அவர்களது அடையாளங்களுடைய தொடர் இன்று வரை தொடர்கின்றது. மேலும் அல்லாஹு தாலாவின் வேதத்தை சரியான முறையில் பின்பற்றுபவர் எவராகிலும் அல்லாஹு தாலா அவருக்கும் ஓரளவுக்கு இதன் சுவையை சுவைக்கச் செய்கின்றான். பிறகு கூறுகிறார்கள், நாம் திருக்குர்ஆனின் இந்த அளவுக்கு மாபெரும் ஆற்றல்களை எடுத்துரைத்தோம். அது தன்னை பின்பற்றுபவர்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. ஆனால் அது பிற அற்புதங்களாலும் நிரம்பியுள்ளது. அது இஸ்லாத்தின் முன்னேற்றம் மற்றும் புகழ் மற்றும் வெற்றிக்கான நற்செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் காடுகளில் தனியாக சுற்றித் திரிந்த காலத்திலேயே வழங்கியது. மேலும் அவர்களுடன் சில ஏழை மற்றும் பலவீனமான முஸ்லிம்களை தவிர வேறு யாரும் இருக்கவில்லை. மேலும் ரோமானிய மன்னன் கைசர் ஈரானியர்களுடனான சண்டையில் தோல்வியுற்றான். மேலும் ஈரானிய மன்னன் கிஸ்ரா அவனது தேசத்தின் ஒரு பெரும் பகுதியை பதுக்கி கொண்டான். அப்போதும் திருக்குரான் முன்னறிவிப்பின் வடிவில் 9 வருடங்களுக்குள் பிறகு ரோமானிய மன்னன் கைசர் வெற்றி பெறுவான், மேலும் ஈரானை தோல்வியுறச் செய்வான் என்ற முன்னறிவிப்பை வழங்கியது. எனவே அவ்வாறே நிகழ்ந்தது. அவ்வாறே இறைவனது செயல்களை காண்பிக்கின்ற நிலவு பிளவுபடுதலின் மாபெரும் அற்புதம் நிகழ்ந்தது. திருக்குரானில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது விரலின் சைகையினால் நிலவு 2 துண்டாக ஆகிவிட்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் குஃபார் இந்த அற்புதத்தை கண்டார்கள். இவ்வனைத்து விவரங்களும் அன்னாருடைய நூலான சஷ்மைய மாரிஃபத்தில் உள்ளது. நான் சுருக்கமாக கூறியுள்ளேன். பிறகு சஷ்மைய மாரிஃபத்திலேயே திருக்குரானின் சம்பவங்கள் உண்மையில் முன்னறிவிப்புகளாகும் என்ற விஷயத்தை எடுத்துரைத்தவாறு அன்னார் கூறுகிறார்கள், திருக்குரானில் எந்த அளவுக்கு நிகழ்வுகள் உள்ளனவோ அவை உண்மையில் சம்பவங்கள் அல்ல, மாறாக அவை முன்னறிவிப்புகளாகும். அவை நிகழ்வுகளின் வடிவில் எழுதப்பட்டுள்ளன. ஆம், தௌராத்தில் நிச்சயம் கட்டுக்கதைகள் மட்டுமே காணப்படுகின்றன. ஆனால் திருக்குரானில் ஒவ்வொரு சம்பவமும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவும் இஸ்லாத்திற்காகவும் ஒரு முன்னறிவிப்பாக ஆக்கியிருக்கின்றான். மேலும் இந்த சம்பவங்களின் முன்னறிவிப்புகளும் முற்றிலும் தெளிவாக நிறைவேறியிருக்கின்றன. ஆக திருக்குரான் இறை ஞானம் மற்றும் உண்மையின் ஒரு ஆறாகும். மேலும் முன்னறிவிப்புகளின் ஒரு கடல் ஆகும். மேலும் திருக்குரான் வாயிலாக அன்றி எந்த ஒரு மனிதனும் முழுமையான முறையில் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ள முடியும் என்பது சாத்தியமற்றதாகும். ஏனென்றால் இந்த சிறப்பு குறிப்பாக திருக்குரானில் மட்டுமே உள்ளது. அதனை முழுவதுமாக பின்பற்றுவதனால் இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருக்கின்ற திரை அனைத்தும் விலகிவிடுகின்றன. ஒவ்வொரு மார்க்கவாதியும் கதையின் அடிப்படையில் இறைவனுடைய பெயரை கூறுகின்றான். ஆனால் திருக்குரான் அந்த உண்மை நேசனின் முகத்தை காண்பிக்கின்றது. மேலும் நம்பிக்கையின் ஒளியை மனிதனது உள்ளத்தில் நுழைக்கின்றது. அனைத்து உலகிற்கும் மறைவாக இருக்கின்ற அந்த இறைவன் திருக்குரானின் வாயிலாகவே தென்படுகின்றான். உண்மையான முறையில் திருக்குரானின் போதனைகளின் மீது செயல்படுவது நிபந்தனையாகும். அன்னார் கூறுகிறார்கள், திருக்குரானின் 2 பகுதிகள் உள்ளன. ஒரு பகுதி சம்பவங்கள் மற்றும் மற்றொன்று கட்டளைகள் ஆகும். கூறுகிறார்கள், திருக்குரானின் 2 பகுதிகள் உள்ளன. சில விஷயங்கள் நிகழ்வுகளின் வடிவில் இருக்கின்றன. மேலும் சில கட்டளைகள் மற்றும் வழிகாட்டல்களின் வடிவில் உள்ளன. நிகழ்வுகள் மற்றும் வழிகாட்டல்களை பிரித்தறியாத மக்கள் அவற்றை கையிலிருந்து நழுவ விடுகின்றார்கள். ஏனென்றால் திருக்குரானை பற்றி இறைவனது கூற்று இவ்வாறு உள்ளது, வலவுகான மின் இந்தி கைரில்லாஹி ல வஜது ஃபீஹி இஹ்திலாஃபன் கசீரா. ஒருவேளை அது அல்லாஹ்வை அன்றி வேறு எவரது சார்பிலும் இருந்திருந்தால் நிச்சயமாக அதில் அதிக முரண்பாடுகள் இருந்திருக்கும். கூறுகிறார்கள், முரண்பாடு இல்லாமல் இருப்பது அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இருப்பதற்கான ஆதாரமாக ஆகிவிடுகின்றது. அதில் முரண்பாடுகள் இல்லை, எனவே இது அல்லாஹ்விடமிருந்தே ஆகும். ஆனால் முடிவை அறியாத மக்கள் நிகழ்வுகள் மற்றும் வழிகாட்டல்களை வேறுபடுத்தி பார்க்காத காரணத்தினால் முரண்பாடுகளை உருவாக்கி அதனை மின் இந்தி கைரில்லாவாக ஆக்கிவிட்டார்கள். அவர்களது அறிவை குறித்து பரிதாபம் ஏற்படுகின்றது. கூறப்பட்டுள்ளதை போன்று நிகழ்வுகள் முன்னறிவிப்புகளின் வடிவை கொண்டிருக்கின்றன. மேலும் கட்டளைகள் 2வது கட்டளைகளாகும். அவற்றை ஒன்றிணைத்து சில மக்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்தால் அவர்கள் தவறான புரிதலில் உள்ளனர். அவற்றை புரிந்து கொள்வதற்கு சுய ஞானம் இல்லை. மேலும் அதனை விளக்குபவர்கள் மீது அதனை மாற்றுகிறார்கள் என்று ஆட்சேபனை செய்கிறார்கள். திருக்குரானின் போதனையின் உயர்ந்த படித்தரத்தின் சிறப்புகளை பற்றி எடுத்துரைத்தவாறு அன்னார் கூறுகிறார்கள், குரானின் உயர்தர சிறப்புகளில் அதன் போதனையும் உள்ளது. ஏனென்றால் அது மனித இயல்பின்
மேலும் மனித விவகாரங்களுக்கு முற்றிலும் இணையாக உள்ளது. உதாரணமாக, தௌராத்தின் பல்லுக்கு பதிலாக பல் மற்றும் கண்ணுக்கு பதிலாக கண் என்கின்ற போதனை உள்ளது. மேலும் இஞ்சில் தீமையை ஒருபோதும் எதிர்க்காதீர்கள், மாறாக ஒருவேளை எவரேனும் உமது வலது கன்னத்தில் அடித்தால் இடது கன்னத்தையும் காட்டுங்கள் என்று கூறுகின்றது. ஆனால் திருக்குரான் ஜஸாஉ செய்யிஅதி செய்யிஅத்து மிஸ்லுஹா ஃபமன் அஃபா வ அஸ்லஹ ஃப அஜ்ருஹு அலல்லாஹ், அதாவது தீமைக்கு எதிராக அதே அளவு தீமை இருக்கின்றது. ஆனால் எவர் ஒருவர் தன்னுடைய எதிராளியின் பாவத்தை மன்னிக்கின்றாரோ, மேலும் அவரது பாவத்தை மன்னிப்பதால் பாவம் இழைத்தவர் சீர்திருத்த முடியுமோ, மேலும் எதிர்காலத்தில் தன்னுடைய தீமையிலிருந்து விலகி இருக்க முடியுமோ, அங்கு மன்னிப்பது என்பது பழிவாங்குவதை விட சிறந்ததாகும். இல்லையென்றால் தண்டனை அளிப்பதே சிறந்ததாகும். ஏனென்றால் இயல்புகள் வெவ்வேறானவை ஆகும். சில இயல்புகள் பாவத்தை மன்னித்து விடுவதனால் பிறகு அந்த பாவத்தின் பெயரை கூட எடுப்பதில்லை, மேலும் விலகி விடுகிறார்கள். ஆம், சிலர் சிறையிலிருந்து விடுதலை பெற்று மீண்டும் அதே பாவங்களையும் செய்கிறார்கள். ஆக மனிதர்களது இயல்புகள் வேறுபட்டவையாகும். எனவே திருக்குரான் எடுத்துரைக்கும் இந்த போதனை அவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றதாக உள்ளது. மேலும் இஞ்சீலில் மற்றும் தௌராத்தின் போதனை ஒருபோதும் முழுமையானதல்ல. மாறாக அந்த போதனை மனிதன் என்ற மரத்தின் கிளைகளில் ஒரு கிளையுடன் மட்டுமே தொடர்புடையதாக உள்ளது. மேலும் அவ்விரண்டு போதனைகளும் குறிப்பிட்ட சமுதாயம் அல்லது குறிப்பிட்ட இடத்திற்கான சட்டதிட்டங்களை ஒத்ததாக உள்ளது. ஆனால் திருக்குரானின் போதனை அனைத்து மனித இயல்புகளுக்கு ஏற்பவும் வைக்கப்பட்டுள்ளன. இந்த உதாரணத்தை முன்னர் நான் எடுத்துரைத்திருந்தேன் முந்தைய ஜுமாவிலும், ஆனால் வேறு விதத்தில் கூறியிருந்தேன். தற்போது திருக்குரானின் பண்புகளுக்கு ஏற்ப அது தொடர்பாக இந்த உதாரணங்கள் எடுத்துரைக்கப்படுகின்றன. பிறகு கூறுகிறார்கள், இஞ்சீலின் கட்டளையாகும் மற்றொரு உதாரணத்தை கொடுக்கிறார்கள். இந்த உதாரணம் மட்டுமே அல்ல, மேலும் உதாரணங்களை கொடுக்கின்றார்கள். கூறுகிறார்கள், உதாரணமாக இஞ்சிலின் ஒரு கட்டளையாவது, நீ அந்நிய பெண்ணை காம பார்வை கொண்டு பார்க்காதே. ஆனால் திருக்குரான் கூறுகிறது, நீ ஒருபோதும் பெண்களை பார்க்காதே, காம பார்வை கொண்டும் காமமற்ற பார்வை கொண்டும் பார்க்காதே, ஏனென்றால் அது எப்போதாவது தடுமாற்றத்திற்கு காரணமாக ஆகிவிடும். இவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் மிகவும் தூய பார்வையால் பார்க்கின்றோம் என்று. தூய பார்வையாலும் பார்க்காதீர்கள், ஏனென்றால் உங்களது தடுமாற்றத்திற்கு அது காரணமாக அமைந்துவிடும். மாறாக தேவையின் போது தாழ்ந்த பார்வையால் கண்களை விழித்து கொண்டு அல்ல பார்க்கலாம். தேவைக்காக, அதாவது ஒருவேளை அவசியம் ஏற்பட்டால் பிறகு பாதி கண்கள் திறந்து பாருங்கள், முழுவதுமாக தென்பட வேண்டாம். கண்களை விழித்து விழித்து பார்க்காதீர்கள். மேலும் பார்க்க வேண்டிய அவசியம் இருந்தால் பாருங்கள். பிறகு கூறுகிறார்கள், மேலும் இஞ்சியில் கூறுகிறது, தன்னுடைய மனைவியை விபச்சாரத்தினாலே அன்றி ஒருபோதும் தலாக் கொடுக்காதீர்கள். ஆனால் திருக்குரான் இந்த விஷயத்தில் சூழ்நிலையை பார்க்கின்றது. தலாக் என்பது விபச்சாரத்தோடு மட்டும் குறிப்பானது அல்ல. மாறாக ஒருவேளை ஆண் பெண் ஆகியோரிடையே பகைமை ஏற்பட்டுவிட்டு தொடர்பே இல்லை என்றால், பிறகு உதாரணமாக குழப்பம் ஏற்பட வாய்ப்பிருந்தால், அல்லது ஒருவேளை பெண் விபச்சாரியாக அல்லாமல் ஆனால் விபச்சார வழக்குகள் அவளால் ஏற்பட்டுவிட்டால், மேலும் அந்நிய ஆண்களை சந்திக்கிறார் என்றால், இவ்வனைத்து சூழ்நிலையில் கணவனது கருத்து பரிசீலிக்கப்படும். ஒருவேளை அவன் உகந்ததாக கருதினால் விட்டுவிடலாம். அதிலும் வலியுறுத்தல் உள்ளது, மிகவும் கடினமாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. மிக இலகுவாக தலாக் கொடுத்துவிடக் கூடாது என்று கூறுகிறார்கள். வலியுறுத்தல் உள்ளது, மிகவும் வலியுறுத்தல் உள்ளது. தலாக் கொடுப்பதில் விரைவுபடுத்தாதீர்கள் என்று. இங்கு கணவனுக்கு தலாக் கொடுப்பதில் முழுவதுமாக உரிமை இல்லை என்பதற்கான பதில் கிடைத்துவிட்டது. சில கணவர்களது எண்ணம் இவ்வாறாக உள்ளது. அவர்கள் அதனை பயன்படுத்தி கொள்கிறார்கள், ஆதிக்கம் செலுத்தி விடுகிறார்கள். கூறுகிறார்கள், ஆகுமான காரணங்களின்றி இயல்பாகவே ஆகுமானதாக அல்ல, ஆனாலும் அதிலும் கொடுக்க வேண்டாம் என்று முயற்சி செய்யுங்கள். கூறுகிறார்கள், திருக்குரானின் போதனை மனித தேவைகளுக்கு ஏற்ப உள்ளது என்பது வெளிப்படையானதாகும். மேலும் அதனை விட்டுவிடுவதனால் எப்போதாவது ஏதேனும் தீமை அவசியம் ஏற்படும். இதன் காரணத்தினாலேயே சில ஐரோப்பிய அரசாங்கத்திற்கும் தலாக் ஆகுமானது என்ற சட்டத்தை செயல்படுத்த வேண்டி வந்தது. தற்போது சட்டத்திலும் மாற்றி எழுதப்படுகின்றது. காரணம் என்ன என்று அவர்கள் கேட்கிறார்கள். பெரும்பாலான வழக்குகளில் என்ன காரணம், ஏன் தலாக் கொடுக்கப்படுகின்றது, ஏன் பிரிவினை ஏற்படுகின்றது என்று ஆதாரங்கள் அனைத்தும் வழங்க வேண்டியுள்ளது. எவ்வாறு இருப்பினும் கூறினார்கள், இது சுலபமாக ஏற்படுவதில்லை. எனவே அவர்களுக்கும் தங்களுடைய சட்டத்தை இவ்வாறு உருவாக்க வேண்டியுள்ளது. சட்டங்களோ என் நிலையிலும் உருவாகின்றன, உடைந்தும் விடுகின்றன. அவற்றில் மேன்மேலும் சிறப்பினை உருவாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த மக்களால் அதிலிருந்தும் ஏதேனும் குறை ஏற்பட்டு விடுகின்றது. ஆனால் இறைவனது சட்டம் எவ்வாறானது என்றால் மனித இயல்புக்கு ஏற்றதாக உள்ளது.
மீண்டும் இவ்விடத்தில் இதனை தெளிவுபடுத்தி விடுகின்றேன். ஆண்களுக்கு மட்டுமே தலாக்கின் உரிமை அல்ல, மாறாக பெண்களுக்கும் விருப்பமின்மை அல்லது வேறு ஏதேனும் காரணத்தினால் ஹுலா பெற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை ஆண் குற்றவாளியாக இருந்தால், மேலும் சில அநீதி இழைத்தது நிரூபணமாகிவிட்டால், பிறகு இவ்வாறாக ஆண்களின் ஹக்கு மெஹர் செலுத்தப்படுவதில்லை. அவர்களது ஹக்கு மெஹரும் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன, மேலும் உரிமைகளும் வழங்கப்படுகின்றன. எனவே எந்த ஒரு ஆண் அல்லது பெண்ணின் சிந்தனையிலும் ஆணுக்கு மட்டுமே உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளன என்று வந்துவிட வேண்டாம். பெண்களை பற்றி எடுத்துரைக்கப்படும் போது அங்கு அதன் விளக்கமும் எடுத்துரைக்கப்படும். எவ்வாறு இருப்பினும் இந்த தலைப்பு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. மேலும் அன்னாருடைய வழிகாட்டல்களை அவ்வப்போது எடுத்துரைத்துக் கொண்டிருப்பேன். இது தொடர்பாக அல்லாஹ் தாலா நமக்கு திருக்குரானின் சரியான போதனையின்படி செயலாற்றும் நல் வாய்ப்பை தந்தருள்வானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.